இக்கதை ஆரம்பிக்கும் இடம் இதுவே ஆகும். அன்று அவளும் அவள் குட்டியும் ஒரு மிருகத்திற்கு இரையானார்கள். அவளின் குட்டி கத்த முயன்றான். ஆனால் அவன் வாயின்றியவன். அவளின் குட்டியைக் கண்டால் அவன் அவளை கண்டாள். அவள் யாரும் பார்க்க கூடாத நிலையில் அவனை சிதைத்தார்கள். அவளை அந்த குட்டியின் முன் வேட்டையாடினர். அவர்களின் குரல் இன்றும் பல இடங்களில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. யாரு? அண்ணன் வர சொன்னார். அண்ணன் வீட்டில் இல்லையா? ஃபோன் பண்ணிங்களா? பண்ணேன். அண்ணன் இல்லை தான் போல. ஃபோன் எடுக்கல, வந்ததும் சொல்கிறேன். சரி, பரவாயில்ல, விடுங்க. ஹலோ அண்ணா, வந்துட்டிங்களா? அண்ணா, அப்பா இல்லை, நான் தான் அவர் பையன் பேசுகிறேன். தம்பி நீயா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் தான் வரேன். சரி வாப்பா, வீட்டாக இருக்கு வாப்பா. ஓகேண்ணா. ஹலோ, யாருப்பா? அண்ணா, சிட்டு சொல்லியிருந்தார்ல பொருள் மேட்ரு. வாப்பா வாப்பா வாப்பா. ஓகேண்ணா. சரி, வைக்கிறேன். யாருப்பா? அண்ணா, சித்தண்ணா வர சொன்னார்ல, நான் தான். உள்ளவா உள்ளவா. ஆ. உக்கார் பையன், நிற்கிற. தண்ணி குடிப்பா. பொருள் கொடு பார்க்குறேன். சிட்டை எப்போ இருந்து தெரியும் உனக்கு? ரீசெண்டாக தான்ண்ணா, தெரிஞ்சவங்க மூலமாக. என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ் படிச்சிட்ருக்கேன். காலேஜ் படிக்கும்போது எதுக்கு பொருளாக விற்றுக்கிட்டு இருக்க? பண கஷ்டம்ண்ணா, வேறு வழி இல்லை. அப்படி என்ன கஷ்டம்? ஃபீஸ் கட்டணுண்ணா காலேஜுக்கு. ஓ, சரி சரி சரி, ஓகே. நான் சிட்டு கட்ட சொல்லிடுறேன், நீ பார்த்துக்க. அதுக்காக மட்டும் நான் இங்கே வரலண்ணா. வேற என்ன? மனமான அவள், சிதைக்கப்பட்ட அவன். இது நீதியும் அல்ல, ஆனால் நீதி கிடைக்காத என் அன்பனுக்காக.
சரி பரவாயில்ல, விடுங்க. ஹலோ, வேலை முடிஞ்சுல? இன்னும் 5 செகண்ட்ல முடிஞ்சிடும். சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வெளியே வந்துடும். சரி, ஆனா நம்ம அப்பா என்னதான் அவர் உங்களுக்கு இங்கே வேலை வாங்கி தந்தாலும் அவரோட முதலாளிக்கு நேர்மையாக இருந்து மறைச்சார்ல, அவருக்கும் இதான் நிலைமை.